ஏன் இப்படி பொம்பளை புள்ள மாதிரி அழுதுகிட்டே இருக்க? ஒரு ஆம்பளை புள்ள மாதிரி திடமாயிரு. இப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்காம நாம யாரும் வளர்ந்துருக்கவே முடியாது இல்ல. சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா விளையாடும் போது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா ஒரு பொண்ணா இருந்தா கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்ற இதே உலகம் ஒரு ஆணா இருந்தா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? முதல்ல அழாத, நீ ஒரு பையன், அழாம இரு அப்படிங்கிறது தான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஆண்களுக்குமே வலி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்து பாக்குற உங்கள நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஏன் ஆண்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை இருக்க போகுது? அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு ஜாலியா தானே சுத்திக்கிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியா தானே இருக்காங்க அப்படிங்கிறது நம்மள நிறைய பேரோட தாட்டா இருக்கான். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? ஒரு ஆணோட உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது அவனோட 20 வயசுலயே பறி போயிடுறதுதான். இன்னைக்கு ஒரு ஆணோட போலியான புன்னகைக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு நந்தாஸ் நெக்ஸஸ். நான் உங்க நந்தா. ஒருத்தன் தன்னோட ஸ்கூல் வாழ்க்கையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அடுத்ததான் நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஏகப்பட்ட கனவு அவனோட மனசுக்குள்ள இருக்கும். தான் ஒரு போட்டோகிராஃபர் ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும், இல்ல சினிமா ஆக்டர் ஆகணும், கிரிக்கெட்டர் ஆகணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு. ஆனா வீட்டுல அப்பா ரிட்டையர் ஆக போறாரு, அம்மாவோட ஹெல்த்தை பாத்துக்கணும், அக்கா தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், வீட்டோட கடனை அடைக்கணும், இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும்போது தன்னோட எல்லா கனவுகளையுமே பூட்டி வச்சுட்டு எந்த படிப்பை எடுத்தா சீக்கிரமா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஓட ஆரம்பிக்கும். ஒரு பையன் படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடுற அந்த முதல் 1-2 வருஷம் இருக்குல்ல, அந்த டைமுங்கிறது அவனோட லைஃப்ல நரகத்தோட உச்சமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவன் நைட்டு தூங்கி காலையில எந்திரிச்சானா போதும், சுத்தி இருக்கிறவங்களும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, என்னப்பா நீ இன்னும் வேலைக்கு போகலையா, இன்னும் வீட்டுல வெட்டியா சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாம் எங்க தெரிய போகுது, வேலை தேடி தேடி அவனோட கால் தெரிஞ்சு போனதான் மிச்சம்னு. இன்டர்வியூக்கு கிளம்பும் போது பாக்கெட்ல 10 பைசா கூட இல்லாம தன்னோட இயலாமை எல்லாத்தையுமே மொத்தமா மறைச்சு வச்சுக்கிட்டு தன்னோட அப்பா கிட்டயோ இல்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்டயோ ஒரு 200 ரூபாய் இருந்தா அனுப்பிச்சு வைங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட கெஞ்சி வாங்கிட்டு வெயில்ல அலைஞ்சு கம்பெனியா ஏறி இன்டர்வியூல எல்லா கேள்விக்குமே அவன் சரியான பதில சொன்னாலுமே அந்த ஹெச்ஆர் ஒரு வார்த்தை சொல்லுவான், வெளியேன்னு. அந்த வார்த்தையை கேட்டுட்டு சரிங்க சார்னு அவன் அந்த ரூமை விட்டுட்டு வெளியே அந்த செவுத்துல சாஞ்சி ஒரு பெருமூச்சு ஒண்ணு விடுவான் பாருங்க. அந்த இடத்துல அவனோட நம்பிக்கை அப்படிங்கிறது மொத்தமா உடைஞ்சு போயிடும். சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எதிரில் நிக்கிற அப்பா அம்மா கிட்ட அவங்களோட மூஞ்சியை கூட பார்க்க முடியாம தலையை குனிஞ்சுக்கிட்டு நான் இன்டர்வியூல நல்லா பண்ணியிருக்கேன் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு ராத்திரியில எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா தன்னோட வலியெல்லாம் மறைச்சுக்கிட்டு புரண்டு படுத்து அந்த தலகாணியில முகத்தை வச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு கதறுவாங்க. அந்த இடத்துலதான் தெரியும் ஒரு ஆணோட உண்மையான வலி என்ன அப்படிங்கிறது. ஒரு ஆணோட தகுதி அப்படிங்கிறது அவனோட கேரக்டர்ல இல்ல, 1ஆம் தேதி ஆனா வாங்கிட்டு வர்ற சம்பளத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் அவனை செருப்பால அடிச்ச மாதிரி அவனுக்கு புரிய வச்ச தருணமா அந்த இடத்துல அவனுக்கு தோண ஆரம்பிக்கும். அதே மாதிரி காதல்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பையன் அந்த பொண்ணை உண்மையா காதலிக்கிறான் அப்படின்னா அந்த பொண்ணு அழகா இருக்காளா கலரா இருக்காளா அப்படியெல்லாம் கூட பார்க்க மாட்டான். அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்கும், அவளுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையெல்லாம் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத கற்பனையிலேயே அவன் ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட அப்பா முன்னாடி நிற்கும் போது அந்த அப்பா ஒரு கேள்வி கேட்பாரு, என் பொண்ணை நீ எப்படி வச்சு காப்பாத்துவ அப்படின்ட்டு. ஆக்சுவலா அது உண்மையிலேயே சரியான கேள்விதான். ஒரு வேலை இல்லாத பையனுக்கு தன்னோட பொண்ணை கட்டி கொடுக்க எந்த அப்பாவா இருந்தாலும் யோசிக்கதான் செய்வாங்க. அது இல்லைன்னு நம்ம கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஆனா ஒரு நிமிஷம் அந்த பையனோட இடத்துல யோசிச்சு பாருங்களேன். உனக்கு சொந்தமா வீடு இருக்கா, காரு இருக்கா, நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனோட இதயத்துல 1000 ஈட்டியை எடுத்துட்டு சொருகுன மாதிரி இருக்கும். அவ்வளவு வலி இருக்கும். இதெல்லாம் விட இன்னொரு பெரிய வலி என்னன்னா, இவ்வளவு நாள் உருகி காதலிச்ச அந்த பொண்ணு கூட என் வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நீ இப்ப வரைக்கும் ஒரு சரியான வேலையில கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பையன் ஆக்சுவலா உயிரோட தான் இருப்பான். ஆனா மனசளவுல செத்துருப்பான். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம காதலிச்ச ஒரே ஒரு தப்புக்காக நீ இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல, இன்னும் செட்டில் ஆகல அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையால தன்னோட வாழ்க்கையை மொத்தமா இழந்துட்டு
ரோட்ல சுத்திட்டு இருக்கிற எத்தனையோ பசங்களை நம்ம தினம் தினம் கிராஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்கோம். இப்போ காதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேரோட மனசு சம்பந்தப்பட்டதுதான். ஆனா அது ஒரு ஆணுன்னு வரும்போது அது ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் பார்க்கதான் படுது. சரி, வேலை கிடைச்சி கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டா அந்த இடத்தோட கஷ்டம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துலதான் அவனுக்கு ஒரு இன்னொரு போராட்டமுமே ஆரம்பிக்கும். நீங்க உங்களோட அப்பாவையோ இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிற மூத்த அண்ணனையோ நீங்க என்னைக்காவது விட்டு கவனிச்சிருக்கீங்களா? அவங்க கையில வச்சிருக்கிற போனை பார்த்திருப்பீங்களா? கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 2-3 வருஷம் பழைய போனா தான் இருக்கும். இல்லாட்டி அது உடஞ்ச போனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன் நீங்க கேட்டிருக்கலாம், இதை மாத்தி யூஸ் பண்ணலாமே, புதுசா வாங்கலாமே அப்படின்ட்டு. ஏன் இதை எதுக்காக இப்ப மாத்தணும், நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க மனசு என்ன கணக்கு போடும் தெரியுமா? இதை நம்ம வாங்குறதுக்காக செலவு பண்ற இந்த காசுல நம்ம பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ காலேஜ் ஃபீஸ கட்டிடலாமோ அப்படின்னு அவங்களோட மனசு கணக்கு போடும். நீங்க நிறைய இடத்துல கவனிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ்ல ஏதாவது ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே மேக்ஸிமம் நீங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த குடும்ப தலைவர், அதாவது அப்பாவோ இல்ல மூத்த அண்ணன் இருப்பாங்கல்ல, அவங்க தனக்குன்னு பெருசா எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா தான் கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தாலுமே தன்னோட காலர் கிழிஞ்சிருந்தாலுமே தன்னோட மனைவிக்காகவும் தன்னோட குழந்தைங்களுக்காகவும் புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு அவங்க அதை போடும்போது அதை ஓரமா நின்று ரசிக்கிறவன் தான் உண்மையான ஆண். மாசம் ஆரம்பிச்ச உடனேயே சம்பளம் வந்த உடனே வீட்டு வாடகை, இஎம்ஐ, கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸ், மளிகை சாமான், இது எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவனோட பர்ஸை நீங்க எடுத்து பாருங்க, மிச்சம் இருக்கிறது அவனோட ஏடிஎம் கார்டு மட்டும்தான். வேலை செய்யற இடத்துல பாஸ் திட்டினா கோவப்பட முடியாது, ஏன்னா வேலை போயிடும். வீட்டுல சொன்னா வீட்டுல இருக்கிறவங்க கவலைப்படுவாங்க. அதனால வீட்டுன்னு சொல்லாம எல்லாத்தையும் தனக்குள்ளேயே புதைச்சிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பான். நீங்க மேக்சிமம் கவனிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப வேலைக்கு போய்கிட்டு நைட்டு வீட்டுக்கு வர்ற ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்தா அவங்க பைக்லயே தான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டு வெளியே தான் ஒரு 10-15 நிமிஷமாவது உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த நாள் முழுக்க அவன் திட்டு வாங்கினது, பட்ட அவமானம், அந்த ஒர்க் டென்ஷன், ப்ரெஷர், இது எல்லாத்தையும் வீட்டு வாசல்ல வீட்டுக்கு வெளியவே விட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு தன்னோட பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கும்போது சிரிச்ச முகத்தோட தான் பார்க்கணும். தனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட எங்க ஒரு நாள் லீவு போட்டா கூட சம்பளம் கட்டாயிருமோங்கிற பயத்துல ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டு வேலைக்கு கிளம்பி ஓடுவாங்க. உண்மையா சொல்லணும்னா அவன் தான் அந்த குடும்பத்தோட உண்மையான ஹீரோ இல்ல. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலுமே தன்னை உருவிக்கிட்டு தன்னோட குடும்பத்துக்காக வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு மெழுகுவர்த்தியா தான் ஒவ்வொரு ஆண்களோட வாழ்க்கையுமே போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். நண்பா, நீ அழுகிறதுல எந்த தப்புமே இல்லை, சரியா? உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை, உன் பாரத்தை உனக்கு பிடிச்சவங்க தோல்ல சாஞ்சு ஒரு 2 நிமிஷம் அவங்க கிட்ட கொட்டிட்டேன்னு வையன், உன் மனசுல இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சிடும். அதே மாதிரி நீ எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்காகவும் கொஞ்சம் நாம வாழணும்ல. இந்த வீடியோவை பாக்குற மற்றவங்களுக்கும் இன்னொன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க வீட்டுல இருக்கிற உங்க அப்பாவோ இல்ல உங்க அண்ணனோ உங்க தம்பியோ இல்ல உங்க கணவனோ இல்ல உங்க நண்பனோ ஏதோ ஒரு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்துல போயிட்டு என்னடா ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன். அந்த ஒரு வார்த்தை போதும், அவன் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அதை தாண்டி வந்துருவான். ஓகே ஸ்குவாட், நாம இப்ப வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோல நாம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் நண்பா.